அடிக்கப் போகிறது ஜாக்பாட். வருமானத்தை குவிக்கப் போகும் ராசிகள் 3. ஆண்டுகளில் மெகா உச்சம். சனி பகவான் 2 ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை அள்ளித் தருகின்ற வாய்ப்பை வழங்குகிறார். கர்ம வினைகளின் பலன்களை அள்ளித்தரும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர 2.5 ஆண்டுகள் ஆகும். தற்போது வரவிருக்கும் காரசார சனி பெயர்ச்சி ஒரு சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கப் போவதா ஜோதிட வல்லுநர்கள் கணித்திருக்கின்றார். இதனால் பணவரவு, வருவாய் என நல்ல நிலையில் உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், நிதி விவகாரம் சாதகமான வாய்ப்பை பெறுவார். நீண்ட காலமாய் இருந்து வந்த தடைகள் நீங்கி புதிய முதலீடுகள், தொழில் கூட்டணிகள் ஏற்படும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறலாம். இதனுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து கோச்சார பலனில் நீங்கள் காண இருக்கின்றீர்கள். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா? வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியே. அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே வந்து சேரும் என்றால் அதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 4/8/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 19வது நாள். இன்றைய விசேஷம் தேய்பிறை சஷ்டி விரதம், குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருவிழா, சேலம் செவ்வாய்ப்பேட்டு மாரியம்மன் சக்தி அழைப்பு, உருளதண்டம், தேவக்கோட்டை ரங்கநாதர் பவனி சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8 மணி வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி சஷ்டி இரவு 7:52 வரை. இன்னும் நடப்பு நட்சத்திரம் ரேவதி இரவு 8:29 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சமநோக்கு நாள்.
இன்று சந்திராஷ்டிரம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தலைப்பிலே இன்றைய தலைப்பு என்னவென்றால் மது பழக்கத்தை மாற்றும் பலர். ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்பதை அவரது ஜாதகத்தின் தனஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் தெரிந்து கொள்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோல நமது ஜாதகத்தில் 6ஆம் வீட்டினுடைய ரகசியத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். அந்த விவரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். 6ஆம் வீட்டிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் முக்கிய விஷயங்கள்: திருட்டு பயம், உடலில் ஏற்படும் காயங்கள், ஏமாற்றங்கள், கலவரங்கள், தொல்லைகள், துன்பங்கள், கடன் தொந்தரவுகள், நோய் போன்றவை. எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு 6ஆம் வீட்டு தசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த தசையால் மேற்படி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு அதிகம் உள்ளன. எனவே நமது ஜாதகத்தை பார்த்து அதே நேரத்தில் உரிய பரிகாரமும் செய்து கொள்ளலாம். அதுபோல நம் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் சில தீய பழக்கம் கொண்டிருக்கலாம். எடுத்துக்காட்டாக நல்லவராய் வாழ்ந்த அவர் இப்போதெல்லாம் டாஸ்மார்க்கு சென்று மது பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார் என்று சொல்வார். அதுபோல லாகரி வஸ்துக்களின் மீது மோகம் கொள்ள வைப்பதும் இந்த 6ஆம் வீடு ஒருவரது கொடிய புத்தி, செயல் மற்றும் அவருக்குள்ள மனநோய் பற்றி அறிய உதவுவது 6ஆம் இடம்தான். நமக்குள்ள எதிரிகளுடைய தொல்லைகளை பற்றி 6ஆம் இடத்தை கொண்டு விரிவாக அறியலாம். ஒரு சிலர் அடிக்கடி விபத்து, நோயால் அவதிப்படைவார். அதுபோல தாய்மாமனை பற்றியும் மாற்றாந்தாயை பற்றியும் 6ஆம் இடத்தை கொண்டு அறியலாம். 6ஆம் இடம் ஒருவரது கஞ்சதனத்தையும் நிர்ணயிக்கும். அதுபோல 6ஆம் இடத்து அதிபதி 8இல் வந்தார். அவர் வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரிகளால் தொல்லை உருவாகும் காலம் அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிபர் 8இலே வரும் ஜாதகம் உடையவர்களுக்கு அந்த தசையிலே அந்த புத்தி வரும் காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போது எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஒரு சிலருக்கு உயிர் சேதம் அல்லது சிறைவாசம் போன்ற நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். குடி பழக்கம் முதல் கடன் தொல்லை வரை மாறிட இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்து தொல்லைகளை தவிர்க்கக்கூடியவர் லட்சுமி நரசிம்மர். அதற்கான ஆலயத்தை தேர்வு செய்து எந்த நாளில் வணங்கி வரலாம். 2வது பரிகாரம்: ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து இரவிலே பூஜை அறையிலே வைத்து மறுநாள் அந்த பழத்தை உள்ளங்கையிலே வைத்து குடி பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று வணங்கி பின்பு அதனை சாறு பிழிந்து ஜூஸ் போல செய்து சம்பந்தப்பட்டவருக்கு கொடுங்கள். குடிப்பழக்கம் மாறும். இதுபோல் 30 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினத்தினுடைய பரிகாரங்களும் பலன்களுடைய தலைப்பு ஜென்ம பாவம் போக்கும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு. இதனுடைய தொடர் விளக்கம், விரிவுரை விளக்கம் நாளைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த சில தினங்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குல தெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நல் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம் என்பதையெல்லாம் பல தினங்களாகவே தொடர்ந்து பலவிதமான கோணங்களில் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைய தினம் ஒருவர் அறிவாளியாக இருக்க சந்திரன் கற்பனைக்கு அதிபதி, புதன் கல்விக்கு அதிபதி, குரு அறிவுக்கு அதிபதி. 5ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும். இந்த 3 கிரகங்களும் பலமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஞாபக சக்தியும் அதிகமாய் பெற்று அறிவாளியாக இருப்பார். தாய்மாமன் புதனும் மற்றும் 5ஆம் இடமும் பார்த்துதான் தாய்மாமனை முடிவு செய்ய வேண்டும். 5ஆம் இடமும் புதனும் பலம் பெற்றால் தாய்மாமன் நல்ல அந்தஸ்துடன் இருப்பார். தாய்மாமன் பகை எப்படி என்பதை அறிய லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் பகை பெற்றார். ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் பகையார். புதன் 5இலே நின்று காரக பாவ நாஸ்தி என்று 5ஆம் தீய கிரகங்கள் இருக்க புதன் நீச்சம் பெற்றிருக்க மாமன் நிலை சரியில்லை என்று பொருள். 5இலே பெரிய கிரகங்கள் தனித்தனியாக இருந்தால் என்ன பலன் என்பதை இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். முதலிலே சூரியன் 5இலே இருந்தார். புத்திர ஸ்தானம் பாதிக்கப்படும். புத்திரனுக்குரிய காரகத்துவம் மட்டும் பாதிக்கப்படும். மற்ற காரகத்துவம் நன்றாக இருக்கும். சூரியன் இருக்க குழந்தை பிறப்பதை தடுக்கும். அதையும் மீறி குழந்தை பிறந்தால் குழந்தை தீய விஷயங்களில் கவனம் செலுத்தும். டாம்பிகமாக செலவு செய்வார்கள். சூரியன் இங்கு நிற்பது சிறப்பே. காரணம், சூரியன் ராஜகிரகம். தெய்வ பக்தியில் அதிக ஈடுபாடுடன் இருப்பார்கள். தியானத்தை கொண்டு சில பிரச்சனைகளை போக்கி விடுவார்கள். போட்டி பந்தயம் இதிலே முதல் இடத்தில் வருவார்கள். ஆண் குழந்தை பிறக்கும். இதனுடைய தொடர்ச்சியை
நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே அடிக்கிறது ஜாக்பாட் வருமானத்தை குவிக்கப் போகும் ராசிகள் 3 ஆண்டுகளில் மெகா உச்சம். சனி பகவான் 2 ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை அள்ளித் தருகின்ற வாய்ப்பை வழங்குகிறார். கர்ம வினை பலன்களை அள்ளித்தரும் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர 2.5 ஆண்டுகள் ஆகும். தற்போது வரவிருக்கும் காலசார சனி பெயர்ச்சி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கப் போவதாக ஜோதிட வல்லுநர் கணித்து இருக்கின்றனர். இதனால் பணவரவு வருவாய் என நல்ல நிலை உண்டா. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், நிதி விவகாரங்களில் சாதகமான வாய்ப்பை பெறுவார்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். புதிய முதலீடு மற்றும் தொழில் கூட்டணி ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வாய்ப்புகளை பெறலாம். நிதி நிலைமை மேம்படும். வீடு, நிலம், வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டாகும். கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். மிதுனம் அதிர்ஷ்டகரமான காலத்தை அடைய போகும் மிதுன ராசிக்காரர்கள் நிலுவையிலே பணிகள் நிறைவேறும். சட்ட விவகாரத்தில் சாதகமான பதில் கிடைக்கும். உயர் கல்வி கற்க வெளிநாட்டில் வேலை தேட வேண்டிய முயற்சி கைகூடும். நீண்ட காலமாய் நீடித்து வந்த குடும்ப பிரச்சனைகள் சரியாகி உறவு வலுப்பெறும். செய்ய வேண்டியது நேர்மையுடன் உழைத்து வாழும் நபர்களுக்கு சனி பகவான் தகுந்த பலனை வழங்குவார். சனி பகவானின் அருளை பெற சனிக்கிழமையிலே நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை, வெண்ணெய் வழிபாடு, ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அல்லது ஆடை தானம் வழங்குவது சிறப்பாகும். இதை பின்பற்றினாலே போதுமான ஒரு பலாபலன்கள் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் அடைவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று புதிய வாகனம் யோகம் வந்து சேரும். உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனையில் தலையிடுவது, கத்தி சொல்வதை தவிர்த்தல் நலம். முன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய வாகன யோகம் வந்து சேரும். உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனையில் தலையிடுவது, கத்தி சொல்வதையும் தவிர்த்தல் நலம். கத்தி சொல்வதை தவிர்த்தல் நலம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த முன் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன் கோபத்தை தவிர்க்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். இன்று செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. வேலையில் இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாய் குறையும். அதில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையிலே இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாய் குறையும். அதிலே இருந்த சுணக்க நிலையும் மாறும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீரும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்தது காத்திருந்து நல்ல செய்தி வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை தீரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம். இன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோர் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவான விஷயங்கள் தலையிடுவதற்கு உங்களுக்கு கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்த பொதுவான விஷயங்களை தலையிடுவதோ உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது.
குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த சிவ வழிபாடு தொடர்நிலை செய்ய வேண்டும். கூடுதலாக சிவ பதிகம் கோளர் பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அதி அற்புதமான மந்திர சக்தி வாய்ந்த பாடல்களை பாடி சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்தலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு கேளிக்கையில் நாட்டம் அதிகம். பெற்றோர்களின் பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தின் மாணவர்களுக்கு கேளிக்கையில் நாட்டம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோர்களின் பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்துவது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வெற்றிகளை குவித்து வாழ்வில் வசந்தம் வீசப் போகிறது. அற்புதமான நாள் இது. குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின்பு மறை. பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடி. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று வெற்றிகளை குவித்து வாழ்வில் வசந்தம் வீச போகும் நாள் இது. அற்புதமான நாளாக இது இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழிலில் சிரமம் ஏற்பட்டு பின்பு மறை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடி. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று சிற்சில விரயங்கள் ஏற்பட்டால் அவை யாவுமே சுப செலவுகள் தான் என்பதை உணருங்கள். எனினும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை திறன் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. விசாக நட்சத்திரத்தை இன்று சிற்சில விரயங்கள் ஏற்பட்டாலும் யாவுமே சுப செலவு. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை உணருங்கள். எனினும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை திறன் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அண்டை வீடு பக்கத்து வீட்டுக்காரர்களும் இன்றைய தினம் எந்த பிரச்சனையும் இன்றி அன்பாக நடந்து கொள்ளவும் பொறுமையாக நடந்து கொள்ளவும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பலாபலன்கள். இன்று நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவருக்கு நன்மை கிடைக்கும். உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தினால் சந்தோஷங்கள் தருணங்கள் ஏற்படும். சுப காரியங்கள் வெகு லகுவாக கூடி வரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்கள் நன்மை கிடைக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று விலகி நின்ற உறவுகள் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள். புதிய வீட்டுக்கு செல்வதை பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் உயர் கல்விகள் செல்வம் உண்டாவதற்கான வேலைகள் ஆரம்பிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று விலகி நின்ற உறவுகள் உரிய நேரத்தில் கை கொடுப்பார். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய வீட்டிற்கு செல்வதை பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் உயர் கல்வி செல்வதற்கான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பெறும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பிள்ளைகளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டிய நாள் இது. தந்தைக்கு உள்ள நாளை முன்னேற்றம் ஏற்படும். தாங்களுக்கு வர வேண்டிய பல வாக்குகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. அவற்றை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பிள்ளைகளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாள். சதய நட்சத்திரத்தை தந்தைக்கு உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும். தங்களுக்கு வர வேண்டிய பல வாக்குகள் வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரத்தை இந்த நாட்களாக இருந்த கடன் சுமைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு முடிவுக்கு வரும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவரும் மாற்ற கொள்ளக்கூடிய தருணம் வந்து சேரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று சுபகாரியம் விஷயமாய் வெளியூர் செல்ல நேரிடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு முடிவுக்கு வரும். ரேவதி நட்சத்திரத்தை தான் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவோர் மாற்றிக்கொள்ள தக்க தருணம் வந்து சேரும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.